ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதுலேருந்து அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து நல்ல விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ ஒரு முக்கியமாக ரீசெண்டாக ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 56 வருஷமா ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸே இல்லாமல் இருந்திருக்கு, பஸ் வசதியே இல்லாமல் இருந்திருக்கு. அவங்களும் பல தடவை கோரிக்கை போட்டு போட்டு எல்லாமே வந்து பழைய ஆட்சியில் வந்து நிராகரிச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆமாங்க, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பக்கத்தில் இருக்க கொட்டக்குடி அப்படின்ற ஒரு மலை கிராமத்துல தான் இது நடந்திருக்கு. அந்த கிராமத்துல பார்த்தோம்னா 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அந்த கிராமத்துல வசிக்கிறாங்க. அங்க வேலைக்கு போறவங்க, ஸ்கூல் போறவங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வந்து 2-3 கிலோமீட்டருக்கு மேல நடந்து போய் தான் அவங்க பஸ் ஏறுற நிலைமை இருக்கு. அதுக்காக அவங்க பல தடவை கோரிக்கை விட்டுருக்காங்க. இது மாதிரி எங்க கிராமத்துக்கு ஒரு பஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பல தடவை கோரிக்கை விட்டு எல்லாமே நிராகரிச்சிட்டாங்க. இப்ப நம்ம தளபதி விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்க பசங்க, ஸ்கூல் போற பசங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு பஸ் கொடுங்க விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. என் பேர் விக்னேஷ். நான் ஊர் 2 கிலோமீட்டர் நடந்து வரேன். ஆறாறு போய் பஸ் இல்லை, 2 கிலோமீட்டர் நடந்து வரேன். விஜய் மாமா பஸ் கொடுங்க. வீடியோ வந்து ஒரு 2 நாள்ல நம்ம தளபதி விஜய், நம்ம சிஎம் வந்து அந்த ஊருக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமாங்க, 56 வருஷமா அந்த மலை கிராமத்துக்கு பஸ் வசதி இல்லாம இருந்திருக்கு. பல ஆண்டுகளாக அவங்க கோரிக்கை போட்டு போட்டு எல்லாமே நிராகரிச்சுட்டாங்க. இப்ப அரசே தேடி வந்து இப்ப பஸ் வழங்கினதை பார்த்து மக்கள்லாம் வந்து தேனி மாவட்டத்துல அந்த கொட்டக்குடி கிராமத்துல வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அங்க 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள், ஏன்னா அவங்க படிக்கிற பசங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருமே 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அவங்க பஸ் ஏறணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அவங்க பல தடவை கோரிக்கை போட்டு எல்லாம் நிராகரிச்சதுக்கு அப்புறம் அவங்க சின்ன மினி பஸ்னாவது கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்த்துருக்காங்க. பஸ் வசதி 56 வருஷமா இல்லாம இருந்திருக்கு. அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம தளபதி விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கு பஸ் வசதி வந்திருக்கு. இப்போ நம்ம விஜய் தலைமையிலான புதிய அரசு இனிமே நீங்க நடக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமா அந்த பஸ்ஸுக்கு வந்து ஆழ்த்தி எடுத்து உற்சாகமா வரவேற்று தேங்காய்லாம் உடைச்சி அவங்க ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி அந்த பஸ் வந்து அன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்த டிரைவர், கண்டக்டருக்கு எல்லாருக்குமே வந்து மாலையெல்லாம் போட்டு ஒரு திருவிழாவே கொண்டாடிட்டாங்க அன்னைக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு, எங்களுக்கு நாங்களும் கோரிக்கை விட்டுக்கிட்டே தான் இருப்போம், இந்த மாதிரி பஸ் வேணும் அப்படின்னு. நாங்க போடுற கோரிக்கையெல்லாம் நிராகரிச்சிருவாங்க, எங்களுக்கு பஸ் வசதி வந்ததே இல்லை, இப்போதான் வந்து எங்களுக்கு முறையா பஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு ஆனந்த கண்ணீர்ல பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ புதுசா வந்திருக்க நம்ம தளபதி விஜய்க்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாருமே, சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து நம்ம தளபதி சிஎம் விஜய்க்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது 56 வருஷமா இது நடக்காத ஒரு இதை நம்ம மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. இதுதான் உண்மையான மாற்றம் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் செஞ்சு காமிச்சிட்டாங்க. இதுதாயா உண்மையான மாற்றம். நம்ம தளபதி விஜய் வந்து இன்னும் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருவாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து அவங்க படிப்படியா பண்ணுவாங்க. அதுக்காக நம்மளோட சப்போர்ட் வந்து எப்போதுமே வந்து தளபதிக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் வந்து மக்களை நம்பி மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்திருக்காங்க. இது கண்டிப்பா அது பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் இப்போ இந்த 1 மாசத்துல எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி விஜய் வந்திருக்காங்க. அதுக்காக பல எதிர்ப்புகள் கண்டிப்பா வரும். அதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் நம்ம தளபதி விஜய்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 மாசத்துல தளபதியோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பா தளபதி விஜய்க்கு வேணும். நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மட்டும் தான் அதிகமா ஷேர் ஆகுது. இது மாதிரி நல்ல விஷயமும் அதிகமா ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.